ஆரோக்கியா டிவி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ஆரோக்கியா டிவி சேனல் மூலமாக சமீபத்தில் மயிலாஞ்சி என்ற திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் மருத்துவர் அர்ஜுனன் என்பவரை நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம். அவரை நம்ம டிவி மூலமாக அறிமுகப்படுத்துவதில் உண்மையில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். சார், இந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மருத்துவரான நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்படுச்சு சார்? முதல்ல உங்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய டிவி நிறுவனத்தார் அத்தனை பேருக்கும் அதில் இருக்கிற ஊழியர்களுக்கு வணக்கம். ப்ளஸ் அந்த ஆரோக்கிய டிவியை பார்க்குற பார்வையாளர்கள் இருக்காங்களே, நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்ம ஒரு கேள்வி தான், இது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி தான். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய நலன் விரும்பிகளாக என்ன நினைச்சாங்கன்னா, உண்மையிலேயே அவங்க மனசார உண்மையை சொல்றேன், பயந்தாங்க. எதுக்கு டாக்டர், நீங்க நல்ல டாக்டரா இருக்கிறீங்க, சேஃபா லைஃப் போயிட்டு இருக்குது, படம் போய் எடுத்துட்டு படம் திரைப்படனால ஒரு மாதிரி ஆச்சுமே சிரமமாமே, நீங்க சிரமத்துல போயிடக்கூடாது, என் மேல அக்கறையில தான், என்ன நோக்கம் உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலா உண்மை நான் சொல்லணும்னா 2-3 காரணத்தை சொல்லணும். ஒன்று, சமீப காலத்தா மக்களுடைய மனோநிலையில நிறைய மாற்றம். அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். சக மனிதனை நேசிக்கிறது, அன்பு, இரக்கம், பண்பு, பாசம், காதல், இப்படிலாம் உணர்வுகள்லாம் கொஞ்சம் மாறி மாறி போயிட்டு அது குறிப்பா செல்போன்ல ரொம்ப ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம் மாறி போயிட்டு இருக்கேங்கிறத பாக்குறேன். அதுல குறிப்பா காதல் சார்ந்த உணர்வுகள், நிறைய உணர்வுகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு உணர்வை பத்தி இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது, அது குறிப்பா அடுத்த தலைமுறைகளுக்கு. அப்ப அதுக்கு நான் நேரடியாக கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், பொது விழாக்கள், நிகழ்ச்சிகள் போனா எனக்கு நாள் பத்தாது, என் ஆயுளே பத்தாது உண்மையை சொல்ல போனா. அப்போ ஒற்றை ஊடகம், திரைப்பட ஊடகங்கிறது வலிமையான ஊடகம். ஒரே படத்துல போனா நிறைய கருத்துக்களை உடனடியாக போய் பல லட்சம் பேருக்கு ரீச் ஆயிடும். அதற்காகத்தான் திரைப்படத்துக்கு நான் வந்ததுக்கான அடிப்படையான நோக்கம் அதுதான், இந்த உணர்வுகளை சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். ஆக்சுவலா குறிப்பா காதல்ங்கிற உணர்வை பத்தி சொல்லணும். அந்த மயிலாஞ்சி படத்துடைய முதல் உணர்வே நாங்க காதலைத்தான் எடுத்தோம். ஏன்னா சமீப காலமா நம்ம பேட்டிகள், இது பத்திரிகைகளையோ தொலைக்காட்சிகளோ நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது இந்த காதலை மையப்படுத்தி வன்மமாக நெகட்டிவிட்டியான செய்திகள் நிறைய வருது. ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா உடனே கத்தி எடுத்து குத்துறான், ஆசிட் வீசுறான், அல்லது ஆபாசமா வலைத்தளங்களை பதிவு செஞ்சுறான், நெகட்டிவிட்டி. ஆனா காதல் ரொம்ப மென்மையானது. அதை போய் ஏன் இவ்வளவு நெகட்டிவிட்டி? அது ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம். நெகட்டிவிட்டி அப்போ ஏன் இப்படி நம்ம தலைமுறை குழந்தைகள் போறாங்களே, பாவம், அவ சில பேர் தற்கொலை பண்ணி தண்ணியை அழைச்சிக்கிறாங்க, வாழ்க்கையை ஏன் தொலைக்கிறார்கள், அழிக்கிறார்கள்? உண்மையான ட்ரூ லவ்னா என்னங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே தான் இந்த மயிலாஞ்சி படத்தை எடுத்த அந்த உண்மை. அடுத்ததா ஒரு முக்கியமான ரொம்ப கேள்வின்னு நினைக்கிறேன். நம்ம இசைஞானி இளையராஜா அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அவர் இசையமைக்க சம்மதம் சொன்ன விதம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அதை நீங்களே கொஞ்சம் விவரிச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உண்மைதான். என்னன்னா, நாங்கள் ஆக்சுவலா நிறைய இசையமைப்பாளர்கள், அது குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு ஈர்ப்பான நிறைய இசையமைப்பாளர்கள் வந்தாச்சு. எனக்கு பயங்கரமான டாப் மோஸ்ட் இருக்கவங்களா இருக்கு. இசையமைப்பாளர் இளையராஜா ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம், இந்த கதையை போய் அவர்கிட்ட சொல்லுகிற பொழுது, இது ஒரு மென்மையான காதலின் நுட்பத்தை சொல்லக்கூடிய ஒரு கதையா இருக்கு. எல்லாரும் பிரமாதமா எல்லா படத்துக்கும் போட்டுருவாங்க, ஆனா இந்த காதலை கடத்துற நுட்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இசை நுட்பம், அதை இளையராஜா ஐயா போட்டோன்னா அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போய் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இளையராஜா ஐயா அவர்கிட்டயே போனோம். அதை கேட்டுட்டு அவரும் அதை என்ன பண்ணாரு, அந்த கதையை ஓட்டத்தை பார்த்த உடனே சரின்னு சொல்லி சம்மதம் பண்ணாரு. அப்படிதான் போய் நாங்கள் இளையராஜா சாரை பார்த்தோம். அதை எங்களை கூட்டிட்டு போனது எங்க படத்துடைய கேமராமேன் செலியன் சார், அவர் தான் எங்களை கூட்டிட்டு போனாரு. ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா ஃபஸ்ட்டு அதோட இசை லான்ச்சிங் பார்க்கும்போது நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் வருது. அந்த பாடல் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இசையை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமல் ஒரு உணர்வு. ஏன்னா அந்த காட்சி அமைப்பும் அந்த மாதிரி இருக்குது. எந்த நம்ம பார்க்கும்போது எந்த விரசமும் இல்லாமல் அவ்வளோ அழகா அந்த இடங்கள். உண்மையிலே அந்த கேமராமேனுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் சார். ஏன்னா அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு பாடலே ஒரு படத்தை சொல்லிருச்சு. என்னையை பொறுத்தளவுக்கு அதுதான், ஒரு பாடல்
அதோட அந்த சுற்றுச்சூழல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. எந்தெந்த இடத்துல ஏன்னா லொக்கேஷன் சொல்லும்போது கேமராக்காரரோட கண்ணு கேமராவோட 10 மடங்கு பவர் கூடன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பார்வைக்கு தான் இந்த இடத்துல இது எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கேமராமேனுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தபடியாக அந்த படத்தோட இயக்குனரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, முக்கியமாக அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் வந்து கேமராமேன் ஜெலியன் சார். அவரை நீங்கள் சொல்கிறது உண்மைதான். மிகப்பெரிய ப்ளஸ் விஷுவல்ஸை கண்ணு கொண்டு வந்தார். இந்த கதையை கேட்டு அவர் சொன்னது வந்து என்னன்னா, இந்த படம் ஊட்டியில் தான் எடுக்கணும். ஒன்று, ஊட்டிலையும் குளிர்காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் போனோம்னாத்தான் ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்காலத்தில் போய் எடுத்தோம். அது ஆக்சுவலாக அந்த அப்படியே மஞ்சு வர்றது, அந்த பனி, எல்லா இலை தலைகள், அந்த மலர்கள், இந்த குருவி சத்தம், இந்த விஷுவல்ஸ் எல்லாம் டாப் கிளாஸாக வரணுங்கிறதுக்காக அவர் சஜஸ்ட் பண்ணார். படம் முழுக்க ஊட்டியில் தான் எடுத்தோம். ஆனால் உண்மையிலே அந்த 69-70 பேர் அதில் பணியாற்றினாங்க. அந்த குளிரில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த சிரமமெல்லாம் இந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்குற பொழுது சிரமம் காணாமல் போயிடுச்சாங்க. டைரக்டரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு எழுத்தாளராக அறியப்பட்டவர், நெடுங்காலம் திரைத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தவர் இருக்கிறவர். அவர் ஒரு கதையை சொல்லி முதல்ல வருகிற பொழுது ஒரு 4-5 கதையை சொல்றாரு என்கிட்ட. அந்த கதையெல்லாம் எனக்கு வந்து நல்ல கதைகள் தான், பட் எனக்கு அதில் ஈர்ப்பு இல்லை. வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லும்போது வேண்டா வெறுப்பாக சொல்லப்பட்ட கதை இந்த கதை. இப்போ இந்த கதை வந்து வேணும். நான் ஏன் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து காதல் மட்டும் இல்லை, இதற்குள்ள வந்து சைக்காலஜி ஆஃப் லவ்வும் இருக்கு. காதலனுடைய உளவியலும் இதுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பார்க்குறோம், அன்பா மாறுது, நட்பா மாறுது, காதலா மாறுது என்கிற அந்த ஸ்டெப்பான காதல் சைக்காலஜியை உள்ளடக்கிய ஒரு கதைங்கிறதுனாடி இதை தேர்ந்தெடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அதை ப்ரெசென்ட் பண்றது வந்து நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம். கதை பியூட்டிஃபுல்லான கதை. ஆனால் இது வந்து பழைய கதை. அதனால அது எல்லாம் தெரியுது. 80-90 வரக்கூடிய கதை. காதல் என்ன நம்ம புதுசாக சொல்லிட முடியும்? 70 வருஷமா சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. சொல்ற விதம் புதுசா இருக்கணும். நான் அவர்கிட்ட சொன்னது என்ன, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இதை ப்ரெசென்ட் பண்ற விதம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருங்க. அதுதான். படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் வந்து பார்த்தவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ரொம்ப நாள் கழிச்சு இனிமையா இருக்கு, கண்ணு குளிர்ச்சியா இருக்கு, அழகியலா இருக்குது, கவிதையா இருக்குது, பொயட்டிக்கா இருக்குது ஒரு படம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் சில விமர்சனங்களும் கண்டிப்பா உண்டு. நான் உண்மை பேசணும். நான் அதாவது விமர்சனங்கள் நிச்சயமாக உண்டு. அதை வந்து கொஞ்சம் சில இடத்துங்களை வந்து ஸ்லோவா போச்சு. அதுல கொஞ்சம் இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு காமெடி சீன்ஸ்களையோ ப்ரெசன்டேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா இந்த படம் வேற லெவல் அப்படிங்கிற சில அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ரசிகர்கள் சொல்ற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அடுத்த திரைப்படத்துல அனைத்து 20 வயசு பையன்ல இருந்து 80 வயது ஆள் வரைக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அருமையான இன்னொரு புதிய நல்ல உணர்வை சொல்ல போறோம், அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல. இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப முற்றிலும் உண்மை. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, மனோதத்துவத்திலையும் நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த கதையை உங்களை பற்றி வெளியில் சொல்லிருச்சு. அதுதான் உண்மையிலே நிஜம். ஏன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போது நான் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு மனசு வந்து எந்த இடத்துல பாதிக்கப்படுதோ அந்த பாதிப்பு எல்லாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நினைவு உங்களுக்கு வந்திருக்கு. அந்த நினைவை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆள் 2 பேர்கிட்ட ஏதோ சொன்னோம்னா அது அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நினச்சி, திரைப்படங்கிறது வந்து அது பெரிய கடல். அதில் முங்கி முத்து எடுக்க முடியாமல் முங்குனவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் முதல் படத்திலே அருமையான ஒரு வைரங்கிற முத்து எடுத்துட்டீங்க. ஏன்னா அந்த விஷுவலோட அதையெல்லாம் பார்த்தேன். நானும் தியேட்டர்லேருந்து வர்றதை கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சிக்கு அதிகப்படியாக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, என் பக்கத்து என் உறவுக்காரர், என் சொந்தக்காரர் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஒன்று. ஏன்னா நம்ம முகத்துக்கு நிறைய தடவை சந்திச்சிருக்கோம். அப்படி ஒரு நபர் வந்து இன்னைக்கு ஒரு படம் எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது, படம் எடுத்து தோத்தவங்க தான் ஜாஸ்தி, ஜெயிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வெற்றி பட வரிசையில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க. இன்னும் என்ன உங்கள் மனசுக்கு நீங்கள் இன்னும் நிறைய உணர்வு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தோணுத மாதிரி இன்னும் அதிக படமாக படம் எடுக்கணும்னு நானும் நம்ம ராஜபாளையத்து மக்கள், நம்ம ராஜபாளையம் வட்டாரத்து மக்கள் சார்பாகவும் உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன் சார். நன்றிங்க சார்.
ஒரு விஷயம் நீங்க சொன்னதுனால சொல்றேன். ரெண்டாவது ஏன் இந்த படம் எடுக்க வந்தேன்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ இதை சொல்றதுக்காக காதல் மாதிரி நிறைய உணர்வுகள் சொல்றது. அப்புறம் ஒரு குழந்தைகள் நிறைய அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வந்து என்கிட்ட சொல்லுச்சு, சார் நாங்க இப்போ உள்ள கரண்ட் காதலை பத்தி நிறைய படங்கள் பார்த்துட்டோம், விதவிதமான காதல்கள்லாம் பார்த்துட்டோம். எங்களுக்கு ஒரு ஆசை, எங்க அப்பா காலத்து காதல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி. நீங்க படம் இருக்குதா இருந்தா அப்படி எடுங்களேன். நான் கூட்டி கழிச்சு பார்த்தேன். நான் சொல்ல வந்த விஷயம் நோக்கமே ஒரு பியூர் லவ், ஒரு ட்ரூ லவ்ங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காதல். அது அந்த பிள்ளையோட அப்பாங்கிறது நான் காலேஜ் படிக்கும்போது இருந்த ஒரு காலகட்டம். அப்ப அப்ப கொடுப்போமே. அப்ப எப்படி இருந்துச்சு, ஒரு ட்ரூ லவ்னா எப்படிலாம் இருந்தது? எங்க உண்மையிலேயே நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் வந்து காதலுடைய ட்ரூ ஒரு இது இருந்துச்சு, உண்மைத்தன்மை, இன்னும் சொல்ல போனால் மேன்மைத்தன்மை இருந்துச்சு அன்னைக்கு. அதை காட்டுவோமேங்கிறதுக்காக போனேன். இன்னும் எடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி நிறைய உணர்வுகளை. எனக்கு பிடிச்ச டைரக்டர் நிறைய இருக்காங்க. அதுல நான் பீம் சிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஏன் அவர்கிட்ட பிடிச்ச? பழைய டைரக்டர், சிவாஜி படத்துகளை வச்சுட்டு வரிசையில நிறைய எடுத்திருப்பாரு. ஏன் அவரை ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, அவர் வந்து ஒவ்வொரு படத்தை நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் போய் அவர் பீம் சிங் படத்தில் போய் பாருங்களேன். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கதையை உருவாக்குறது இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கருவை உருவாக்குறாரு. கருவுனா ஒரே ஒரு உணர்வு, ஒரு கோடு போட்டு எழுதுவாரு, இந்த படத்துல இந்த உணர்வு. ஃபார் எக்ஸாம்பிள், தாழ்வு மனப்பான்மை, இதுதான் அவருடைய உணர்வாக இருக்கும். இப்ப இந்த உணர்வை மையப்படுத்தி என்ன பண்ணுவானா, ஒரு கதையை டெவலப் பண்ணுவாரு. இந்த கதையை டெவலப் பண்ணியாச்சுல, அதுக்கு தகுந்த ஒரு திரைக்கதையை டெவலப் பண்ணுவாரு. இந்த திரைக்கதை உருவாச்சுல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி எந்தெந்த நடிகர்கள் யார போட்டா இது பெட்டரா வரும், இதுதான் அவருடைய ஸ்டைல். நீங்க எடுத்து பாருங்க, பாலும் பலமும், பாசமலர். பாசமலர் என்னன்னா அந்த அண்ணன் தங்கைக்கான உறவு இருக்கு பாத்தீங்களா, அன்பு, அதுதான் அங்க மேட்ரு. பாலும் பலமுல காதல். நீங்க பாகப்பிரிவினையில ஒரு குடும்பத்துல வந்துட்டு அண்ணன் பிள்ளை அந்த அவங்களுக்குள்ள ஒரு பாகப்பிரிவினை வந்தா எப்படி இருக்கும்? நீங்க தலைப்பிலேயே உங்களுக்கு கதை வந்துடும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஒவ்வொரு படத்திலும் ஒரு உணர்வை மையப்படுத்தி அதுக்கு ஒரு கதையை, அதுக்கு ஒரு திரைக்கதை வச்சு பீம் சிங் ஸ்டைல வரணுங்கிறது என்னுடைய பிளானு. ஆனால் அந்த பழைய காலத்து ஸ்டைல எடுத்தோம்னா இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுனா, பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா படம் ஓடுனா தானே வந்து யங்ஸ்டர்ஸையும் ஈர்க்கிற மாதிரி எடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த சாரம்சத்தை எடுத்துக்கிட்டு இளைஞர்களை கவர மாதிரியான விஷயங்களை நெகட்டிவிட்டி இல்லாம அப்படி கொண்டாந்து அந்த உணர்வுகளை கொடுக்குற பிரசன்டேஷன்ஸ், ஸ்கிரீன் பிளேயை பண்ணலாங்கிறத என்னுடைய நோக்கம். அது நீங்க சொல்ற மாதிரி இயற்கை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் மீண்டும் மீண்டும் நல்ல உணர்வுகளை இந்த தலைமுறைகளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். இவ்வளவு நேரம் ஐயா மருத்துவர் ஐயாவோட ஒரு நேர்காணல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு திரைப்படத்தோட அவரோட நானும் பயணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணுது. அவர் ஏற்கனவே என்னுடைய நினைவு அவரும் சொல்லிட்டாரு, இன்னும் தொடர்ச்சியா படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் எப்படி பழைய உணர்வுகளை புது மாடல்ல கொண்டு வந்து காட்டுறது வந்து இன்னைக்கு இதே படத்தை மாதிரி இன்னும் எத்தனையோ கதை அவர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கதை சொல்ல வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. செலக்ட் பண்றது, அதை தேர்வு செய்யறது முறை அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் இதே மாதிரி படங்கள், நிறைய படங்கள் அவர் எடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இறைவன் வேண்டிக்கிறேன். எந்த படம் எடுத்தாலும் அவர் வெற்றி அடையணும்னு என் சார்பாகவும், ஆரோக்கிய டிவி சார்பாகவும், ராஜபாளைய மக்கள், நகர மக்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி.